ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிய எஸ்சி எஸ்டி இதுக்கான ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. விரைவில் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெருகிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தம்பிகள் இந்த திமுக அரசாங்கம் சீமான் எங்க அண்ணன் மீது பயந்துட்டாங்க, அவரை தேர்தலில் போட்டியிடாமல் செய்கிறதுக்கு இப்பயே அடி போடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அவங்க அவங்க சைடு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் தலைவர் சீமான், நிறைய இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்க. அவர் இந்த மாதிரி அநாகரிகமா, ஆவேசமா, வன்முறையை தூண்டுற மாதிரி, ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் பிரிவினையை உண்டு பண்ற மாதிரி, மோடியோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை எப்படி தோழர் நீங்க பாக்குறீங்க? ஆமா. அவர் தொடர்ந்து அவருடைய நீண்ட நாட்கள் ஆரம்பத்துல அவர் அமைப்பா இருக்கும்போது, புலிகள் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு. புலிகளுடைய உரிமைகள், ஈழத்தமிழர் பிரச்சனைகள் இது மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு. என்றைக்கு அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல கால் வச்சாரோ, அன்னையிலிருந்து திமுகவை இழிவாக பேசுகிற ஒரு நிலைமைக்கு வந்தாரு. சரி, அது கூட நம்ம பொறுத்துக்கலாம். மக்களுக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது கட்சி கட்சி ஒரு எதிர்க்கட்சியா அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த கட்சிகள பத்தி பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம். நான் அதோட நிறுத்தல அவரு. ஒரு கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு தனி மனித தாக்குதல அவர் செய்றாரு. ஆ இது ம். திமுக ஊழல் கட்சி, அது ஒரு கம்பெனி, அது அடுத்தடுத்து வாரிசுகள நியமிக்கிற ஒரு மன்னராட்சி, அப்படிலாம் சொல்றது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வன்மமாக கலைஞரை பற்றி பேசுவது, ஸ்டாலினை பத்தி பேசுவது, துர்கா ஸ்டாலினை பத்தி பேசுவது, தனி இப்படி மனித அடு தாக்குதல். ஆமா. அது ஒரு தனி மனித தாக்குதல். அத ரொம்ப சாதாரணமா எல்லா மேடைகள்லயும் அவரு பேச ஆரம்பிச்சாரு. அன்றைக்கே இது ஒரு நாகரீகமற்ற ஒரு மனிதராக மக்களால் பார்க்கப்படுறாரு. ரொம்ப சின்ன சின்ன இளைஞர்கள் தான் அங்க போய் சேர்றாங்க. மற்ற அரசியல் புரிதல் உள்ளவங்க யாரும் அங்க போய் சேர்றதில்ல. அந்த ம். இளைஞர்களை நம்பிக்கொண்டு இவர் இந்த வாய்ஸ் விடால அதிகரிச்சுக்கிட்டே போறாரு. அது ம். இன்றைக்கு எதுவரைக்கும் போகுதுன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி அவர பேசுறாரு. அது இல்லாம அவங்க மனைவி ஒரு பெண் அதிகாரியா இருக்காங்க. அவங்கள ம். பேசுறாரு. இது நீண்டு கொண்டே போகுது. இது எவ்வளவு காளியம்மாள் பத்தி பேசின ஆடியோ வருது. அதெல்லாம் அதெல்லாம் கூட அது ஒரு உட்கட்சியில நடக்கிற விஷயம்னு பார்த்தாலும், அதுல ம். கையாளப்படுற சொல்லாடல்கள் யார் மேல ம். பண்ணாலும் அது தவறுதான். அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. அவன் கட்சிக்காரங்களே பேசினாலும் அத அனுமதிக்க முடியாது. நீ ரோ அதாவது கட்சிங்கிறதே பொதுதான். நீங்க அத தனியாலாம் நடத்த முடியாது. கட்சிங்கிறது தான் நாளைக்கு ஆட்சிக்கு போய்க்க போகுது. ஆட்சி தான் மக்கள கையாள போகுது அப்படிங்கும்போது, அதையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஆனா ஒரு லிமிட் இருக்கு. இன்னொரு கட்சியை நம்ம இது பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து பேச முடியாது. சரி. ம். ஆனா ம். ஒரு பொண்டாட்டிய ரோட்ல போட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னா, அத நம்ம கேட்காம போனா அது 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 என்ன ஒரு நாகரீக சமூகமா அது? இப்ப அந்த மாதிரி வீதிக்கு வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு. இதுல நாம ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அத பத்தி கேள்வி எழுப்பணும். அதுல பெண்களோ, இல்ல மற்றவர்களோ பாதிக்கப்படும்போது அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாதுங்கிறது. அதையும் தாண்டி இவரு அரசு அதிகாரிகள, இந்த மாரி காவல்துறை அதிகாரிகள, என்ன வேணா பேசலாம், கன்னா பின்னான்னு பேசலாம் அப்படிங்கிற ஒன்றை ஆதரிக்க முடியாது. அத இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேவை. ஏன்னா ம். யார் பண்ணாலும் நம்ம குற்றம் பொலிட்டிக்கல் ரீதியா இத கையாளுவது தவறு. ஆனால் அவர் ம். பேசின பேச்சுல இந்த மாதிரியான வன்ம பேச்சுக்கள் இருந்தா, கைது பண்றது கூட தப்பில்ல என்ன பொறுத்தவரைக்கும். நான் ம். இன்னும் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, அருந்ததீர்களை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள், அதுல எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தும்னா, நீங்க அதுல கூட ஒரு வழக்கு போடலாம். ஏன்னா, இது ம். மக்களை அதாவது ஆண்டாண்டு காலமா இங்க வாழுகிற, அதுவும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்றைக்கு தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற, உள்ஒதுக்கீடு குடுத்ததுக்கு அப்புறம் தான் அருந்ததிய மக்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்கன்னு டேட்டா சொல்லுது. அரசியல் ரீதியாக அந்த முன்னேற்றம் கூட இல்ல. நீங்க வட மாவட்டத்துல பல சாதிகள் திமுகவோடையும், அதிமுகவோடையும் கூட்டணி வச்சுக்க முடியுது. ஆனா அருந்ததிய ம். மக்களால அத கூட இன்னைக்கு செய்ய முடியல. இப்போ ஒரு சில த த அதியமான் இருக்காரு, நாகை திருவள்ளுவன் இருக்காரு. இவங்கலாம் என்ன டிமாண்ட் பண்ணி என்ன என்ன சீட் குடுக்க போறாங்க? ம். அதியமானுக்கு வேணா ஒரு சீட்டு குடுத்துருப்பாங்களா?
நாகை ம். திருவள்ளுவனுக்கு இதுவரைக்கும் இந்த சீட்டு குடுத்தது இல்ல. இனிமேலும் அவங்க குடுப்பாங்களா? ஏன்னா எண்ணிக்கையில் சொற்பமா இருக்கிறவங்க. இல்ல இப்போ அதாவது நாகை ஒப்பீட்டளவில் திருவள்ளுவன் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு சீமான் பேசியிருக்கிறார். போறாரு. போறாரு. இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் நான், நீ அன்றைக்கு அருந்ததியர் பற்றி அவங்க பேசும்போதே, இந்த சட்டங்கள்லாம் பாய்ஞ்சிருக்கணும். அப்பதான் இவங்க ம். வந்து பேசாம இருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அதுதான். நம்ம ஆட்சியாளர்கள் பெரிய அளவுல வாக்கு வங்கி இல்லாத சாதிகள கவனத்தில் எடுத்துக்கிறது இல்ல. அதனுடைய விளைவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாகுது. இதுவே ஒரு செறிவான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமுதாயத்தை பேசியிருந்தா, இப்படி கடந்து சென்றிருக்குமா? இந்த சமூகம் கடந்து சென்றிருக்குமா? இந்த அரசு கடந்து சென்றிருக்குமா? அல்லது எதிர்க்கட்சி வரிசையில இருக்கிற யாராவது ஒருத்தர் இதை கடந்து சென்றிருப்பாங்களா? தொடர்ந்து அவர் அருந்ததிய மக்களை வந்து அப்படி பேசுறாரு. எளிய இல்ல மக்கள் இப்போ அதாவது எல்முருகன் அமைச்சர் பாஜக சேர்ந்த எல்முருகன் அவர்களையும், அவருக்கு எப்படி நீங்க வந்து அமைச்சர் பதவி குடுக்கலாம்? அவர் வந்து அருந்ததியர், தமிழரே கிடையாது. நீங்க வந்து ம். நயினார் நாகேந்திரனுக்கு குடுத்துருக்கணும். இல்ல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குடுத்துருக்கணும். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா இத வந்து இப்படி தமிழர் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா? நயினார் நாகேந்திரனும், தமிழிசை சவுந்தரராஜனும் தென் மாநிலத்தை சார்ந்த ஒரு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க. இப்ப இது இரு சமூகங்களுக்கு இடையே வந்து ஒரு சமூக பிரச்சனைய தூண்டி விடுறாரு அப்படிங்கிறதையும் மறைமுகமா அவர் பண்றாருன்றத அளவு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது நம்மளும் கேட்கிறோங்க. எதுக்கு நீங்க வந்து நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி குடுக்குறீங்க? எல்முருகனுக்கு குடுக்குறீங்கன்னு கேட்கிறோம். அதுல ஒரு ம். வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து நாட்டு மக்கள்ட்ட வந்து அவங்கள சந்திச்சு வாக்கு வாங்கி எம்.எல்.ஏ. ஆகி, எம்பி ஆகி அமைச்சர் பதவி வாங்கிக்கங்க அப்படின்னு நம்ம ம். சொல்றோம். இது அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா நீங்க வந்து தமிழர் அல்ல. அவர் வந்து தெலுங்கரு, அவர் வந்து திராவிடரு, தமிழர் இல்ல. இந்த மாரி பேச்சுக்கு அவன் வந்து இந்தியாவுல தான் எல்லாரும் இந்தியாவுல தான் வாழ்றோம். எல்முருகனும் இந்தியாவுல தான் வாழ்றாரு. எம் அமைச்சர் பதவிங்கிறது இந்திய அளவுல குடுக்கப்பட்ட பதவி. அதுல உங்களுக்கு என்ன ம். பிரச்சனை? அவர் என்ன சாதியா இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன என்ன வந்து ப்ரூவ் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நாங்க வந்து குடிப்பெருமை பேசுவதில்ல. ம். இதெல்லாம் வந்து இந்த சாதி தீண்டாமைலாம் நாங்க கடைபிடிக்கிறது இல்ல. அதாவது சாதி பேசுறவன் எனக்கு ஓட்டு போடாதன்னே சொல்லுவேன் நானு. என்ன மாரி ம். ஒரு தலைவன் வந்து சொல்ல முடியுமா? அப்படின்னு கேள்வி எழுப்புறது. இன்னொரு பக்கம் ம். ஏன் இந்த சாதிக்காரனுக்கு பதவி குடுத்த? அப்படின்னு கேட்கறது மூலமா, நீங்களே சாதி பார்த்து தான் இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள நிறுத்துறீங்க. அப்படிங்கிறது ம். ப்ரூவ் ஆகுது. கடந்த இடைத்தேர்தல்ல கூட அங்க யாரு செறிவான சாதியோ அவங்களுக்கு தான் நீங்க குடுத்தீங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு குடுத்தீங்க. அந்த பெண் என்ன சாதி? நீங்க சாதிய சொல்றதுனால நான் சொல்றேன். அந்த பெண்ணுடைய சாதி பின்புலம் என்ன? அப்படின்னு பாருங்க. அப்போ நீங்க கடந்த எம்.எல்.ஏ. எலக்ஷன்ல, எம்பி எலக்ஷன்ல குடுத்த பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்தா, அங்க யாரு ம். எந்த சாதி செறிவா இருக்கிறாங்களோ, அப்படி சாதி பார்த்து தான் நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க ம். திமுக வந்து கை காட்டுறீங்க. அல்லது அதிமுகவ கை காட்டுறீங்க. உங்கள இல்ல, நீங்களே இல்ல. கை அவர் காட்டி அதிமுகவெல்லாம் கை காட்ட மாட்டாரு. கை எப்பவுமே காட்டுறது இல்ல. திமுக தான். திமுக திமுக தான் கை தான். காட்டுறது. ஆனா என்ன என்ன உண்மைன்னா, அவரே சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துறாரு. அவரே ம். சாதிய வச்சு தான் இத வந்து கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறாரு. நீங்க சொல்ற மாரி பிஜேபி என்ன நினைக்கிறதோ, ஒரு சாதி ரீதியான கன்சாலிடேஷன் அவங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங்ன்னு பேசுறாங்களோ, அந்த சேம் சோசியல் இன்ஜினியரிங் தான் நாம் தமிழர் கட்சியும் கொண்டு வர பாக்குது. அதுவும் ஒரு கணிசமான அவர்களுடைய வெற்றி கணக்குகள்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ இந்த இந்த சாதி பார்வை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதற்கு ஒரு சம்பட்டி அடியாக இவர் கைது பண்ணா கூட தப்பில்ல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இது போன்று பேசுவது இந்த அரசியல் தளத்தில இது போன்று பேசுவதை வந்து அனுமதிக்கக் கூடாது. இவங்க இது போன்ற சக்திகளை வந்து எப்படி நம்ம பிஜேபிய தமிழ்நாட்டுல ஒரு எதிர் முகாம்ல வச்சு, அ அவங்க வந்து ஒரு துடைத்தெறியப்பட வேண்டிய கட்சின்னு சொல்றோமோ, அதுபோன்று தான் ம். இன்றைக்கு நாம் தமிழர் வளர்ந்து வர்றாங்க. அவங்களும் வந்து கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு கட்சியா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பா தோழர். இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வருது அப்படின்னா, பின்னணியில பேக்கிரவுண்ட்ல 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள். அ அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்கிறாங்க. ஏன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 10% வாக்கு வச்சிருக்கு. விஜய் வந்து முழுசா இறங்குனா, கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு 8% வாக்கு வரைக்கும் பெறுவாரு. ஸோ, அதிமுகவோட சேர்றப்ப ஆட்சிய பிடிக்கிற வரைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. அதற்கு பின்னணியில வேலையும் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அ
பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இந்த கூட்டணியில பாமகவும் வருவதற்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாமக வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அதுதான் அவங்களுடைய கொள்கை. அது வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே கிட்டயும், டிஎம்கே கிட்டயும் முடியாதுங்கிறதா அவங்க வந்து சீட்ல டிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கு ம். 30 சீட்டு வேணும். அந்த மாரி 20 சீட்டு வேணும், 25 சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய். விஜய் வந்து அ சினிமாவுல ஒரு தனிப்பெரும் இடத்தை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு முன்னணி நடிகரா இருக்கிறார். ரஜினிக்கு அடுத்து அல்லது ரஜினி இடத்தில் இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவரு தான் அவங்க இங்க வந்து மெயின் ஹீரோ. ம். பாத்துங்க. அவர் வந்து அரசியலுக்கு வராரு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து தன் தன் இருப்பை நிரூபிப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார். கூட இருந்த ஓபிஎஸ் குடுக்கல. அவங்களுக்கு ப அதாவது முதல்வர் பதவிய குடுத்துட்டு போன சசிகலாவ ஓரங்கட்டுறாரு. டிடிவி செல்வாக்கான அரசியல் ரீதியாகவும் சரி, பணபலமும் சரி, எல்லா வகையிலும் செல்வாக்கான டிடிவிய உள்ளவே விட மாட்றாரு. அப்ப ம். அதுக்கு அடுத்து செங்கோட்டையன் இப்படி வரிசையா இருக்கிறாங்க. பல ம். தலைவர்கள் வலிமையான ஏற்கனவே இந்த அரசியலில் வந்து உச்சம் தொட்ட தலைவர்கள் அங்க வந்து பின்னணியில இருக்கிறாங்க. இவங்களையே அவர் வந்து உள்ள விடாம தனக்கான இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ம். இந்த 3 பேரும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னே வச்சுப்போமே பேச்சுக்கு. ம். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் பதவியை தம்பி விஜய்க்கு விட்டுக் கொடுப்பாரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல விஜய் வந்து அண்ணன் சீமான் வந்து முதல்வரா இருக்கட்டும். நான் வந்து துணை முதல்வரா இருந்துக்கிறேன்னு ஒத்துப்பாரா? விஜய் தரப்புல இருந்து யாராவது இன்னைக்கு பதில் சொல்லுவாங்களா? சொல்லட்டும் பாப்போம். இல்ல எடப்பாடி எப்படி விட்டு கொடுப்பாரு? இதையும் தாண்டி எடப்பாடி எப்படி விட்டுக் குடுப்பாரு? அப்படிங்கிற கேள்வி. அப்படி இதுக்குள்ள எடப்பாடி விட்டு தான் கொடுத்தாரு அப்படின்னா, சசிகலா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஏடிஎம்கே கிளைம் பண்றதுக்கு வரமாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. அப்படியே எப்படி வந்து சில கூட்டணிகள் அமைந்ததற்காகவே மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு நிலைமைலாம் இருக்கு நம்ம ஊர்ல. அது மாரி பல தேர்தல்ல அப்படி நம்ம எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அது மாரி இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. எப்படி ஈழப் பிரச்சனை நடந்தபோது வைகோ வந்து கூட்டணி வச்சாரு. ம். அந்த கூட்டணிய வந்து நிராகரிச்சாங்க மக்கள். அது மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. இது வந்து ச மக்கள் மத்தியிலயும் எடுபடாது. அதே மாரி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இணக்கமான சூழல் வருவதற்கான வாய்ப்பு இல்ல. ஆக மொத்தம் இந்த ம். இந்த கூட்டணிகள்லாம் வந்து நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். அத வந்து முதல்ல விஜய் தன்னுடைய அரசியலே இன்னும் சொல்லல. மாநாடு ம். வரட்டும் அப்புறம் பார்ப்போம். ஆக ஒவ்வொருத்தரும் நான் நடிச்சா நான் ஹீரோ தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க எப்படி விட்டு குடுத்து போவாங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். கண்டிப்பா தோழர். இப்ப பாஜக, பாமக, அப்புறம் மற்ற சிறு சிறு கட்சிகள் புதிய தமிழகம், அப்புறம் சரத்குமார் கட்சிய கலைச்சிட்டாரு. நம்ம ஜான் பாண்டியன் அவங்க, அ புதிய பாரதம், இவங்களுடைய நிலைமைகள்லாம் அடுத்து என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டிஎம்கே, டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதாவது பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருப்பி அந்த பக்கம் ஏதாவது ஒரு கூட்டணி அமையுது, சீட்டு ஷேரிங்ல பிரச்சனை வருது அப்படிங்கிற மாரி போறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? திமுகனுடைய போக்கில் மாற்றம் வந்தா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இப்ப முருகன் மாநாடு, அப்புறம் 12 மணி நேர சட்டம். ம். அதெல்லாம் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மாரி போக்குகள் வந்து இவங்ககிட்ட மாறும்போது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா சொல்ல முடியும். பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும், ஆ ம். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இந்த கூட்டணிக்குழுக்குள் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இல்ல. திமுகவுக்கான எதிர்ப்பும் வந்து மக்களிடையே வலிமையாக போய் சேருகிற இடத்துல இருக்காது. திமுக என்ன ம். தவறுகள் செய்தாலும், பொது எதிரியாக பிஜேபி நிறுத்தப்படும்போது, அதாவது நீங்க இன்னும் 10 வருஷம் பிஜேபி மத்தியில ஆட்சியில இருக்குதுன்னா, திமுகவுக்கான செல்வாக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 20 வருஷத்துக்கு திமுக ஆட்சியில இருப்பதற்கான வாய்ப்பை ம். கொடுத்துரும். அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சின்ன சின்ன காரணங்களுக்காகலாம் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இல்ல. ஆனா திமுக இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திமுக வந்து இது மாதிரியான விஷயங்கள அ கவனம் செலுத்தலன்னா, அடுத்தடுத்து பிஜேபி பிஜேபி பண்ற விஷயங்கள இவங்க சகிச்சுக்கிறாங்க. இல்ல வேற வேற ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அத செயல்படுத்த முனையறாங்கன்னா, அதுல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் எனக்கு இங்க வருகிற தேர்தல்ல நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து அப்படி ஒண்ணும் சந்தேகப்பட வேண்டியதில்ல இவங்கள அப்படின்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.